நண்பர்களே வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு. தமிழ்நாடு முழுவதும் எப்போதும் இல்லாத அளவு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வந்துள்ளது. பட்டி தொட்டி முழுவதும் ஏழை பணக்காரன் என நடுத்தர மக்கள் அனைவருமே லோனை வாங்க சொல்லி முதல் கேட்கிறார்கள். பணத்தை கொடுத்துவிட்டு பல பேர் தமிழகத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அதாவது குறிப்பாக மகளிரிடம் அநாகரிகமாக பேசுவது, குறிப்பாக இரவு 11 மணி வரை வீட்டின் முன் நின்று இருந்து பணத்தை வசூல் செய்வது, அடாவடித்தனமான அராஜகமான மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் செயல்பட தொடங்கிவிட்டது. எங்கு பார்த்தாலும் மைக்ரோ ஃபைனான்ஸ் தெருவு போட்டாங்க. அதாவது கந்து வட்டியோட மோசமான ஒரு நிலையில் போயிட்டுருக்குது. தமிழக அரசு போதிய அளவு மகளிர்களுக்கு சுயதொழில் லோன் அதிகபட்சமாக கொடுத்துருந்தா அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. காரணம் கேட்டால் எங்களிடம் மத்திய அரசாங்கம் எதுவும் கொடுக்கவில்லை, ஆகையால் நாங்களும் குறைத்து தான் கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது என்று கூறுகிறார்கள். நான் அவரை தவறு சொல்லவில்லை. இருந்த போதிலும் இது போன்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களை இந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பாக 5 மணிக்கு மேல் யார் வீட்டுக்கும் சென்று அராஜக போக்கில் வீட்டை பூட்டுவதும், வீட்டின் முன்னாடி எழுதுவதும், ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசுவதும், சில நேரங்களில் அடிப்பதும் போன்ற பிரச்சனைலாம் கூட தமிழகத்தில் நடந்துள்ளது. ஆகையால் தமிழக அரசை நாம் எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை. இது போன்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களை அழைத்து அவர்களுக்கு சில அறிவுரைகளை அவர்களுக்கு கூறி, இது போன்ற கெட்ட வார்த்தைகளும் பேசுவது, வீட்டை பூட்டுவது, வீட்டு முன் எழுதுவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நிகழ்கின்றது. ஆகையால் தமிழக அரசு இவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். காரணம், பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் பேசும் பேச்சு காதிலே கேட்க முடியவில்லை. பல பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் பல பேர் ஊரை விட்டே சென்று விட்டார்கள். இப்படியெல்லாம் தொடர்ந்து இந்த அவல நிலை நீடிக்கிறது. ஆகையால் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கு அரசு நேரடியாக அழைத்து அனைவருக்கும் ஒரு சுற்றறிக்கை அமைத்து இது போன்ற அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை அவரிடம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என இந்த நல்ல நேரத்திலே ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாக மாண்புமிகு தமிழகத்தின் நல்லாட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்திலே கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.